தாய் வீடு ஜூலை 2026. வாழ்வியலோடு பின்னிப் பிணைந்த கலையாக காமன் கூத்து. எழுதியவர் அருணாசலம் லட்சுமணன். வாசிப்பவர் உங்களில் ஒருவன் ஆண்டன் ஃபீலிக்ஸ். இந்திய நாகரீக மரபில் சமயச் சடங்குகள், மக்கள் வழிபாட்டு முறைகள் மற்றும் சமூக கொண்டாட்டங்களுடன் தொடர்புடைய நிகழ்த்துக்கலை வடிவங்களாக கூத்துக்கலைகள் படிப்படியாக வளர்ச்சி பெற்றன. அவற்றில் சமஸ்கிருத நாடக மரபின் தாக்கமும் காணப்பட்டாலும் தென்னிந்திய கூத்து மரபுகள் தமது சொந்த மக்கள் பண்பாட்டு அடையாளங்களையும் கொண்டிருந்தன. இத்தாக்கங்களை தமிழர்கள் தமது சமூக சூழலுக்கு ஏற்ப மாற்றியமைத்துக் கொண்டனர். அந்த வகையில் காமன் கூத்தில் வெளிப்படும் பண்பாட்டு கலப்பும் மக்கள் அதனை அணுகுகின்ற விதமும் ஆய்வுக்குரியதாக அமைகிறது. பொதுவாக பண்டிகைகள் ஒவ்வொரு சமூகத்தின் பண்பாட்டு அடையாளங்களையும் வெளிப்படுத்துகின்றன. வட இந்தியாவில் ஹோலி பண்டிகை முக்கியமான இடத்தை பெறுகிறது. அதேபோன்று தென்னிந்திய தமிழர் மரபில் காமன் வழிபாட்டுடன் தொடர்புடைய காமன் கூத்து ஒரு முக்கியமான சடங்கு நிகழ்த்துக்கலை வடிவமாக விளங்குகிறது. இது முதலில் உள்ளூர் வழிபாட்டு மரபுகளோடு இணைந்திருந்த நிலையில் பின்னர் புலம்பெயர் சமூகங்களின் வழியாக இலங்கை, மலேசியா போன்ற நாடுகளுக்கு பரவியது. குறிப்பாக காலனித்துவ காலத்துக்கு பிந்தைய இடப்பெயர்வு மற்றும் சமூக தொடர்புகள் இக்கலையின் பரவலுக்கு முக்கிய காரணிகளாக அமைந்தன. தென்னிந்தியாவை பொறுத்தமட்டில் நீலகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் இன்றும் காமன் கூத்து அரங்கேற்றப்பட்டு வருகிறது. ஸ்ரீமா சாஸ்திர ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதைத் தொடர்ந்து மீளவும் தாயகம் திரும்பிய மலையக தமிழர்களில் ஒரு பகுதியினர் நீலகிரி மாவட்டத்தில் குடியேறினர். அவர்கள் வாழும் கூடலூர், ஆமைக்குளம், நந்தட்டி போன்ற கிராமங்களில் காமன் கூத்து ஒரு முக்கியமான பண்பாட்டு நிகழ்த்து கலையாக இன்றும் நடைமுறையில் உள்ளது. மேலும் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பொன்னகரம், பாலக்கோடு போன்ற பகுதிகளிலும், சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் ஒமலூர், மேட்டூர், எடப்பாடி போன்ற இடங்களிலும், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஆலங்குடி, கரம்பக்குடி போன்ற பகுதிகளிலும் காமன் கூத்து தொடர்பான நிகழ்த்துகைகள் இடம்பெற்று வருகின்றன. பொதுவாக காமன் நடுதல், கூத்து ஆற்றுகை செய்தல், அதனை சுற்றியுள்ள சடங்கு நடைமுறைகள் ஆகியவை இக்கலையின் முக்கிய அம்சங்களாக விளங்குகின்றன. குறிப்பாக எதிர்ந்த கட்சி, எதியாத கட்சி என்ற கருத்தியல் வேறுபாடுகள் காமன் கூத்து நிகழ்த்தப்படும் சூழலில் விவாதங்களுக்குரிய களங்களாகவும் அமைகின்றன. இப்பகுதிகளில் காமன் கூத்தை முன்னின்று வழிநடத்தும் கலைஞர்களில் நல்லிபாளையம் என்கே ராமச்சந்திரன், புதுப்பட்டி ராமன் உடையானூர் சுப்பிரமணி, பழையபாளையம் நடராஜா கந்தசாமி, கூடலூர் ராமர், சேரம்பாடி சிவகுமார், சேரங்கோடு முத்தழகு ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்களாவர். இவர்களின் வழிகாட்டுதலிலும் பயிற்சியிலும் பலர் இக்கலை மரபை தொடர்ந்து அரங்கேற்றி வருகின்றனர். இவர்களுள் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த நல்லிப்பாளையம் என்கே ராமச்சந்திரனின் பணி குறிப்பிடத்தக்கதாகும். தனது சொந்த ஊரான நல்லிப்பாளையத்தைச் சேர்ந்த கலைஞர்களுடன் இணைந்து காமன் கூத்து மரபை பேணி பாதுகாப்பதிலும் அடுத்த தலைமுறையினருக்கு அதனை எடுத்துச் செல்வதிலும் இவர் ஆற்றி வரும் பங்கு முக்கியத்துவமானது. பிரித்தானிய காலனித்துவ ஆட்சி காலத்தில் இலங்கைக்கு புலம்பெயர்ந்த தமிழர் சமூக பின்னணியை கொண்ட இவர் இலங்கையின் பதுளை பகுதியில் பிறந்து வளர்ந்தவர். பின்னர் ஸ்ரீமா சாஸ்திர ஒப்பந்தத்தை தொடர்ந்து தாயகம் திரும்பியவராக குறிப்பிடப்படுகிறார். சிறு வயது முதலே இலங்கையில் காமன் கூத்து ஆற்றுகைகளை பார்த்தும் கேட்டும் பெற்ற அனுபவங்களே இக்கலை மீது அவருக்கு ஆழமான ஈடுபாட்டை உருவாக்கிய அடிப்படை காரணியாக அமைந்தன. களத்தில் காமன் கூத்தை நிகழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் அதனை ஆவணப்படுத்தும் முயற்சிகளிலும் என். கே. ராமச்சந்திரன் ஈடுபட்டு வருகின்றார்.
காமன் கூத்து தொடர்பான நிகழ்த்துகைகளை பொதிகை தொலைக்காட்சி வாயிலாக வெளிப்படுத்தியதும், பின்னர் இணையதளங்கள் மற்றும் யூடியூப் போன்ற ஊடகங்கள் வழியாக அவற்றை பதிவு செய்து பரப்பியதும் குறிப்பிடத்தக்க முயற்சிகளாகும். தனது ஊரில் மட்டுமன்றி காமன் கூத்து மரபுடன் தொடர்புடைய பிற கலைஞர்கள் வாழும் பகுதிகளுக்கும் சென்று அவர்களுடன் இணைந்து இக்கலையை வளர்ப்பதில் இவர் பங்களித்து வருகிறார். மேலும் சமகாலத்தில் பயன்பாட்டில் உள்ள பாடல்களையும் பாரம்பரியமாக காமன் கூத்தில் இடம்பெற்று வந்த கதை பாடல்களையும் தொகுத்து வெளியிட்டுள்ளார். 2024 ஆண்டு 276 பக்கங்களை கொண்ட மன்மதன் சுவாமி கதை பாடல்கள் என்ற தொகுப்பை வெளியிட்டமை காமன் கூத்து பாடல் மரபை ஆவணப்படுத்தும் முக்கியமான முயற்சியாக கருதப்படுகிறது. இவ்வாறாக காமன் கூத்து மரபின் நிகழ்த்துகை, பாதுகாப்பு, ஆவணப்படுத்தல் மற்றும் பரவல் ஆகிய தளங்களில் என்.கே. ராமச்சந்திரன் மேற்கொண்டு வரும் பணிகள் இக்கலை மரபின் தொடர்ச்சியை உறுதிப்படுத்தும் குறிப்பிடத்தக்க செயற்பாடுகளாக அமைகின்றன. பாண்டிச்சேரியை தளமாக கொண்டு இயங்கும் அரங்கவியலாளர் மற்றும் முனைவர் பட்ட ஆய்வாளரான கோபியின் பங்களிப்பும் காமன் கூத்து ஆய்வில் குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கையின் மலையக பகுதியில் உள்ள கந்தக்கட்டி தோட்டத்தில் ஸ்ரீமா சாஸ்திர ஒப்பந்தம் காரணமாக ஏற்பட்ட சமூக மாற்றங்களுக்கு பின்னரும் காமன் கூத்து தொடர்ச்சியாக அரங்கேற்றப்பட்டு வருகிறது. கந்தக்கட்டி காமாண்டி என்ற பெயரில் வருடாந்தம் நடைபெறும் இவ்வாற்றுகையை ஆய்வு பார்வையுடன் ஆவணப்படுத்திய கோபியின் பதிவுகள் தொகுப்பு நூலாக வெளிவரவுள்ளன. இந்நூல் காமன் கூத்து மரபு குறித்த புதிய ஆய்வு தகவல்களை வழங்கும் முக்கிய ஆவணமாக அமையும். பாரத் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தமிழ்துறை தலைவர் இரா. பாலகிருஷ்ணன் காமன் கூத்து தொடர்பில் கொண்டுள்ள ஆர்வமும் பங்களிப்பும் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழ்நாட்டில் இக்கலை மரபை பேணுவதில் இவரது முன்னோர்களான ரெங்கையன், தங்கையன், தங்கையராமர் ஆகியோர் முக்கிய பங்காற்றியுள்ளனர். அவர்கள் பாதுகாத்து வந்த காமன் கூத்து பாடல்களை இரா. பாலகிருஷ்ணன் ஆவணப்படுத்தி சிதைவடைந்த பகுதிகளை சீரமைத்து தொகுப்பாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இத்தொகுப்பு வெளியிடப்படும் பட்சத்தில் காமன் கூத்து பாடல் மரபை அறிந்து கொள்வதற்கான முக்கியமான ஆவணமாக அமையும். பிரித்தானிய காலனித்துவ ஆட்சி காலத்தில் தென்னிந்திய தமிழர்கள் இலங்கைக்கு புலம்பெயர்ந்த காலகட்டத்திலேயே மலேசியா உள்ளிட்ட தென்கிழக்காசிய நாடுகளுக்கும் பெருமளவில் புலம்பெயர்ந்தனர். இவ்வாறு புலம்பெயர்ந்த இந்திய வம்சாவளி தமிழர்கள் இலங்கை மலையக தமிழர்கள் எதிர்கொண்ட சமூக, பொருளாதார மற்றும் வாழ்வியல் சவால்களுக்கு ஒத்த அனுபவங்களை மலேசியாவிலும் எதிர்கொண்டனர். பெருந்தோட்ட பொருளாதார அமைப்பில் தொழிலாளர்களாக இணைக்கப்பட்ட இவர்களின் வாழ்க்கை முறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையில் பல ஒற்றுமைகள் காணப்பட்டன. புதிய சூழலில் தமது சமூக அடையாளத்தையும் பண்பாட்டு இருப்பையும் நிலைநிறுத்துவதற்காக மலேசிய தமிழர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர். இந்நிலையில் தமிழகத்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட கலை வடிவங்கள் மலேசிய மண்ணிலும் தொடர்ச்சியாக பேணப்பட்டு புதிய சமூக சூழலுக்கு ஏற்ப மாற்றமடைந்தன. இலங்கை மலையகத்தில் இந்திய வம்சாவளி தமிழர்கள் மத்திய, ஊவா, சப்ரகமுவ மற்றும் தென்மாகாணங்களில் குடியேறியதைப் போன்று மலேசியாவிலும் குறிப்பிட்ட பகுதிகளிலேயே அவர்களின் குடியேற்றங்கள் அதிகமாக அமைந்தன. குறிப்பாக சிலாங்கூர், நெகிரி செம்பிலான், ஜோகூர் போன்ற மாநிலங்கள் மலேசிய தமிழர் குடியேற்றத்தின் முக்கிய மையங்களாக விளங்கின. மலேசியாவில் இந்திய வம்சாவளி தமிழர்கள் வாழும் பகுதிகளில் காமன் கூத்து மீதான ஆர்வம் தொடர்ச்சியாக காணப்படுகிறது. குறிப்பாக சிலாங்கூர் மாநிலத்தில் சிப்பாங் மற்றும் கோலா லங்காட் மாவட்டங்களில் உள்ள தோட்டங்கள் மற்றும் அம்மன் ஆலய வளாகங்களில் இக்கலை அரங்கேற்றப்பட்டு வருகிறது. சிப்பாங் மாவட்டம் டெங்கில் வட்டாரத்தில் அமைந்துள்ள அப்பார் தெனாங்கில் தோட்டத்தில் காமன் கூத்து சிறப்பாக நடைபெறுவதுடன் அது தொடர்பான ஆவணப்படுத்தல் முயற்சிகளும்
மேற்கொள்ளப்பட்டுள்ளன. காமாண்டி திருவிழா என்ற தலைப்பில் தோழர் கௌசியின் நெறியாள்கையில் வல்லினம் குழுவினரும் அத்தோட்ட கலைஞர்களும் இணைந்து கொண்ட ஆவணப்பட முயற்சி குறிப்பிடத்தக்கதாகும். அதேபோன்று கோலா லங்காட் மாவட்டத்தின் பத்திங் சுற்றுவட்டார தோட்டங்களில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலய வளாகங்களிலும் காமன் கூத்து வருடாந்த நிகழ்த்தப்பட்டு உடுக்கை பாடல் மரபுடன் இணைந்து பேணப்பட்டு வருகிறது. பிரித்தானிய காலனித்துவ காலத்தில் அதிகளவில் தமிழர்கள் குடியேற்றப்பட்ட மாநிலங்களில் நெகிரி செம்பிலான் முக்கியமானதாகும். பெருந்தோட்டங்களை மையமாக கொண்ட இம்மாநிலத்தில் இந்திய வம்சாவளி தமிழர்கள் செறிவாக வாழ்ந்ததுடன் காமன் வழிபாடும் தொடர்ச்சியாக பேணப்பட்டு வருகிறது. குறிப்பாக சிரம்பான் மாவட்டத்தின் லாபு தோட்டம், நீலாய் மற்றும் மந்தின் பகுதிகளில் உள்ள தோட்டங்களில் காமன் விழா சிறப்பாக நடைபெறுகிறது. அதேபோன்று ஜொகூர் மாநிலத்தின் குளுவாங், முவார் மாவட்டங்களில் உள்ள ஆலய வளாகங்களிலும் காமன் கூத்து அரங்கேற்றப்படுகிறது. இவ்விடங்களில் பெண்களும் காமன் கூத்து பாடல்களை பாடுவதில் பங்கு பெற்றுவது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். கூத்துக்களின் சமூக முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு அவற்றின் உட்கூறுகளையும் அவை பயிலப்படும் நோக்கங்களையும் அவதானிப்பது அவசியமாகும். தமிழகத்தில் காமன் கூத்து பூர்வீக கலை மரபை பாதுகாக்கும் நோக்கத்துடன் மழை வேண்டுதல், ஊர்வலம் பெருகுதல் போன்ற ஆன்மீக சடங்காகவும் நிகழ்த்தப்படுகிறது. மலேசியாவில் பல்லின சமூக சூழலில் இந்து சமய மற்றும் பண்பாட்டு அடையாளங்களை பேணும் பாதுகாப்பு முயற்சியாக இது தொடர்கிறது. அதேவேளை இலங்கை மலையக தமிழர்களிடையே சமய நோக்கங்களுடன் இணைந்திருந்தாலும் வம்சாவளி மற்றும் சமூக அடையாளத்தை நிலைநிறுத்தும் பண்பாட்டு வெளிப்பாடாக காமன் கூத்து தனித்துவமான இடத்தை பெறுகிறது. காமன் கூத்தின் ஆற்றுகை களத்தை பொறுத்தவரையில் தமிழகம், இலங்கை மலையகம், மலேசியா ஆகிய பகுதிகளில் வேறுபட்ட அணுகுமுறைகள் காணப்படுகின்றன. தமிழகத்தில் காமன் பொட்டல் அல்லது தற்காலிக மேடைகளில் கூத்து நிகழ்த்தப்படும் நிலையில் இலங்கை மலையகத்தில் அரங்க அமைப்புக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. காமன் நடுதல், சிவன் தவம், தேவர் சபை, தக்கன் யாகசாலை, மதன் ரதி திருமணம் போன்ற காட்சிகளுக்கென அழகியல் நுட்பத்துடன் அரங்கங்கள் அமைக்கப்படுகின்றன. இசை மற்றும் ஆற்றுகை முறையிலும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. தமிழகத்தில் உடுக்கை, பம்பை, தவில், ஜால்ரா போன்ற இசைக்கருவிகள் முக்கியத்துவம் பெறும் நிலையில் மலையகத்தில் தப்பிசை பிரதான இடம் பெறுகிறது. மேலும் குருவாக்கு, மருள் வருதல் போன்ற பக்திசார் அம்சங்கள் மலையக காமன் கூத்தில் குறிப்பிடத்தக்கவையாக உள்ளன. கதை அமைப்பிலும் வேறுபாடு காணப்படுகிறது. தமிழகத்தில் கதையின் பிரதான அம்சங்களை மையப்படுத்தும் போக்கு காணப்படுகின்ற நிலையில் இலங்கை மலையகத்தில் தக்கன் யாகம் முதல் காமன் உயிர்த்தெழுதல் வரையான பல கிளை கதைகளுடன் விரிவான காட்சி அமைப்பு இடம்பெறுகிறது. இங்கு காமன் கூத்து சமூக, பண்பாட்டு மற்றும் அடையாள வெளிப்பாடாகவும் விளங்குகிறது. மலேசியாவில் காமன் கூத்து பெரும்பாலும் தோட்ட பகுதிகளில் பக்தி சடங்கு வடிவில் தொடர்கின்றது. எனினும் நகர மயமாக்கல் மற்றும் தோட்ட அமைப்புகளின் மாற்றங்களால் இக்கலை மரபு சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. காமன் கூத்தில் எதிர்வாதம், சம்பாஷணை மொழி மற்றும் அறிவுத்துறன் வெளிப்பாடு ஆகியவற்றை லாவணி பாடல்கள் மேற்கொள்கின்றன. இவ்வகையில் எதிர்ந்த கட்சி, எதியாத கட்சி என்ற வாத பொருண்மியம் தமிழகத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ள நிலையில் இலங்கை மலையகத்தில் அதன் தாக்கம் குறைந்த அளவிலேயே காணப்படுகிறது. மலேசியாவில் இவ்வாத மரபு பெரும்பாலும் இல்லாமல் பஜனை பாடல் மற்றும் கூட்டு வழிபாட்டு வடிவமே மேலோங்கி காணப்படுகிறது. மேடை வடிவ ஆற்றுகைகள் அதிகரித்துள்ள நிலையில் இலங்கையிலும் இக்கூத்தின் பாரம்பரிய முழுமை படிப்படியாக சுருங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. காமன் கூத்தில் எதிர்ந்த கட்சி, எரியாத கட்சி
என்ற வாத மரபு முக்கியமான இடம்பெறுகிறது. எதிர்ந்த கட்சியினர் மன்மதன் சிவனால் எரிக்கப்பட்டு உருவமற்றவனாகிவிட்டான் என புராண ஆதாரங்களுடன் வாதிடுகின்றனர். அதற்கு எதிராக இதியாத கட்சியினர் மன்மதன் உயிரினங்களின் உள்ளங்களில் காம உணர்வாக நிலைத்திருக்கின்றான் என எதிர்வாதங்களை முன்வைக்கின்றனர். இவ்வாத பரிமாற்றங்கள் தமிழகத்தில் இரு அணிகளுக்கிடையிலான போட்டித்தன்மையுடன் சில சமயங்களில் ஊர்களுக்கிடையிலான முரண்பாடுகளாகவும் வெளிப்படுகின்றன. இலங்கை மலையகத்தில் இவ்வாத மரபின் தாக்கம் குறைவாக காணப்பட்டாலும் காமன், வாத்தியார் மற்றும் பாத்திரங்களுக்கிடையிலான உரையாடல் வடிவில் எதிர்வாதங்கள் இடம்பெறுகின்றன. ரதி, மதன், சிவன், தூதன், பூசாரி போன்ற பாத்திரங்களின் ஊடாக காமன், வாத்தியார் தமது கருத்து நிலைகளை வெளிப்படுத்துவதுடன் தப்பிசையின் தாளக்கட்டுகள் ஆற்றுகையின் உணர்வு தீவிரத்தை அதிகரிக்கின்றன. தமிழகத்தில் காணப்படும் முரண்பாட்டு அணுகுமுறைக்கு மாறாக மலையகத்தில் இது பெரும்பாலும் சமரசமான கலை வெளிப்பாடாகவே அமைகிறது. மலேசியாவில் எரிந்த கட்சி, எரியாத கட்சி வாத மரபு பெருமளவில் மறைந்து புராண கதைகள் மற்றும் பக்திசார் பாடல் மரபுகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. எரிந்த கட்சி, எரியாத கட்சி வாதங்கள் வெறுமனே கூத்தை விறுவிறுப்பாக்கும் உத்திகள் மட்டுமல்ல, அவற்றுக்குள் ஆழமான தத்துவ சிந்தனைகளும் பொதிந்துள்ளன. குறிப்பாக இவ்விவாதங்களை மானுடவியல் மற்றும் இருத்தலியல் நோக்கில் அணுகும் போது உருவ வழிபாடு மற்றும் அருவ வழிபாடு தொடர்பான இரு வேறு கருத்து நிலைகள் வெளிப்படுவதை காண முடியும். இங்கு சிவனால் எரிக்கப்பட்ட பின்னர் மன்மதன் உருவமற்றவன் ஆனான், அருவமானான் என்பதை எரிந்த கட்சி வலியுறுத்துகிறது. இதன் மூலம் உலகப் பொருட்களின் நிலையாமையையும் உருவ வழிபாட்டின் வரம்புகளையும் அது சுட்டிக்காட்டுகிறது. இவ்வாறு காமன் கூத்தின் வாத மரபுகளை வெறும் பொழுதுபோக்காக சுருங்காமல் சமய கருத்துக்களோடு இணைந்த தத்துவ வெளிப்பாடுகளாகவும் திகழ்கின்றன. பர்வமதனை பலர் உருவிலி என்று பெயர் பகர்வதென நன்குணர்ந்த பாரும் பாரும் பக்கணமாயி புவியில் தங்கமிடல் தோடா பெற்ற மகாசூர வித்துவானே ஐயா ஐயா மங்கள மிகுந்தகுண சங்கர நுதல் விழியால் மன்மதவேள் மடிந்ததும் பொய்யா பொய்யா. எரியாத கட்சியின் வாதம் கண்ணுக்கு புலப்படாத ஆற்றல்கள் மீதான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. மன்மதன் உருவநிலையில் அழிந்தாலும் அருவநிலையில் உயிரினங்களின் மனங்களில் ஆசையாக தொடர்ந்து நிலைத்திருப்பதாக இக்கருத்து வலியுறுத்துகிறது. இது உயிரின் தொடர்ச்சி, இனப்பெருக்கம் மற்றும் இயற்கையின் உந்து சக்தி ஆகியவற்றுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது. மேலும் எரியாத கட்சியின் கருத்து அதிகாரத்தின் மூலம் மனித உணர்வுகளையும் இயற்கை சக்திகளையும் முழுமையாக அழிக்க முடியாது என்ற குறியீட்டு சிந்தனையையும் முன்வைக்கிறது. பேரதிகாரத்தின் அடையாளமாக கருதப்படும் சிவனுக்கு எதிரான ஒரு குறியீட்டு உரையாடலாகவும் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வியல் உணர்வுகள் மற்றும் உரிமை சார்ந்த சிந்தனைகளின் வெளிப்பாடாகவும் இவ்வாதம் அமைகிறது. இந்நிலையில் எரியாத கட்சி பாடல்கள் இக்கருத்து நிலைகளை வெளிப்படுத்துகின்றன. கலையுணர்ந்த பாவலரே கவனமாய் கேள், காமவேள் வாழ்ந்து வரும் கோயிலுங்கே சிலை மதனை ஈன்றெடுத்த தந்தை தாயார் செப்புகின்ற அவனது ஊர் பேர் என்ன? மலர்ப்பகழிவில் கரும்பு இளந்தென்றல் நேர் மாதர் படை இவையோ? எரிந்த கட்சி, எரியாத கட்சி வாதங்கள் இருத்தலியல் தத்துவ நோக்கிலும் அணுகப்படுகின்றன. சோரன் கியர்கேர்கார்ட் முன்வைத்த இருத்தலியல் சிந்தனைகளின் அடிப்படையில் மனித இருப்பு என்பது புறவயமான உண்மைகளால் மட்டுமல்லாது தனி மனிதரின் அக உணர்வு, அனுபவம் மற்றும் தெரிவுகளால் தீர்மானிக்கப்படுவதாக கருதப்படுகிறது. மனிதர்கள் மேற்கொள்ளும் தேர்வுகள் அவர்களது இருப்பை வடிவமைக்கின்றன என்பதும், சுதந்திரத்துடன் இணைந்த பொறுப்பும் தார்மீக பதற்றமும் மானுட வாழ்வின் அடிப்படை அம்சங்களாக அமைகின்றன என்பதும் இத்தத்துவத்தின் முக்கிய கருத்துக்களாகும். இந்நோக்கில்
எரிந்த கட்சி எரியாத கட்சி வாதங்கள் உருவம், அருவம், இருப்பு, அழிவு மற்றும் நிலைத்தன்மை குறித்த மனித சிந்தனைகளின் வெளிப்பாடுகளாக புரிந்து கொள்ளப்படுகின்றன. மனிதரின் ஆன்மீக மற்றும் தத்துவ தேடல், அழகியல், அறநெறி, ஆன்மீக நிலைகள் என 3 படிநிலைகளை கொண்டதாக கருதப்படுகிறது. அழகியல் நிலையில் இன்பம் மற்றும் தற்காலிக மகிழ்ச்சி முதன்மை பெறும் நிலையில், அறநெறி நிலையில் சமூக கடமை, ஒழுக்கம் மற்றும் பொறுப்பு ஆகியவை முக்கியத்துவம் பெறுகின்றன. ஆன்மீக நிலையில் மனிதர் முழுமையான நம்பிக்கையின் அடிப்படையில் இறை உணர்வை அடைகிறார்கள். இத்தகைய சிந்தனை நிலைகளுடன் எரிந்த கட்சி எரியாத கட்சி வாதங்களையும் தொடர்புபடுத்தி அணுக முடிகிறது. இருத்தலியல் தத்துவம் மனிதரின் இருப்பு, சுதந்திரம் மற்றும் மரணம் குறித்த சிந்தனைகளை மையப்படுத்துகிறது. இந்த நோக்கில் எரிந்த கட்சி அழிவு, நிலையாமை மற்றும் சூரிய நிலையை வலியுறுத்துகிறது. சிவனால் எரிக்கப்பட்ட பின்னர் மன்மதன் உருவமற்றவனாகி தனித்த இருப்பை இழந்தான் என்ற கருத்து உலகில் உள்ள அனைத்தும் ஒரு நாள் அழிவடையும் என்ற நிகிலிச சிந்தனையுடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. மாறாக எரியாத கட்சி உருவ அழிவை மறுத்து மன்மதன் அருவ நிலையில் மனிதர்களின் ஆசைகள் மற்றும் உணர்வுகளில் தொடர்ந்து வாழ்கிறான் என கூறுகிறது. மனிதர்களின் உடல் அழிந்தாலும் அவர்களது உணர்வுகள், விருப்பங்கள் மற்றும் வாழ்வியல் தாக்கங்கள் தொடர்கின்றன என்ற இருத்தலியல் கருத்தை இவ்வாதம் வெளிப்படுத்துகிறது. காமன் கூத்தின் பயில் நிலையில் எரிந்த கட்சி எரியாத கட்சி வாதங்கள் அதன் தத்துவார்த்த கருத்து நிலைகளை வெளிப்படுத்துகின்றன. இருத்தலியல் பார்வையுடன் இக்கூத்தை அணுகும்போது மனித இருப்பு தொடர்பான சிந்தனைகளுடன் மானுடவியல் கருத்துக்களும் முக்கியத்துவம் பெறுகின்றன. மானுட சமூகத்தின் பரிணாமம், கலாசாரம், இயற்கையுடனான தொடர்பு மற்றும் மானுட பண்புகளின் வளர்ச்சி ஆகியவற்றை மானுடவியல் ஆராய்கிறது. இந்நோக்கில் மானுட சமூகத்தின் தொடர்ச்சிக்கு பாலியல் உந்துதல் முக்கிய காரணியாக கருதப்படுகிறது. சிக்மண்ட் பிராய்டு முன்வைத்த உளவியல் கருத்துக்களுடன் தொடர்புபடுத்தும் போது இனப்பெருக்க உந்துதலின் அடையாளமாக மன்மதன் விளங்குகிறார். இதனால் எரியாத கட்சி மன்மதன் அழியவில்லை, உயிரினங்களின் ஆசை மற்றும் இனப்பெருக்க சக்தியாக தொடர்ந்து நிலைக்கிறார் என்ற வாதத்தை முன்வைக்கிறது. இவ்வாதம் காமன் கூத்தை மானுடவியல் நோக்கில் புரிந்து கொள்வதற்கான முக்கியமான தத்துவ வெளிப்பாடாக அமைகிறது. காமன் கூத்தில் எரிந்த கட்சி எரியாத கட்சி வாதங்கள் பண்பாட்டு ஒழுக்கம், கட்டுப்பாடு மற்றும் தத்துவ கருத்தியல்களை வெளிப்படுத்துகின்றன. மானுடவியல் நோக்கில் மனிதர் விலங்கிலிருந்து வேறுபடுவது சமூக ஒழுக்கம், சட்டம் மற்றும் கட்டுப்பாடுகள் மூலம் தமது ஆசைகளை ஒழுங்குபடுத்துவதிலேயே உள்ளது. இவ்வகையில் எரிந்த கட்சி மனிதர்கள் தங்களது கட்டுப்பாடற்ற ஆசைகளை ஒழித்து சமூக ஒழுக்கத்திற்கு உட்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறது. உலக நோக்கில் பொருள் முதல்வாதம் மற்றும் கருத்து முதல்வாதம் ஆகிய தத்துவ நிலைப்பாடுகள் இவ்வாதங்களில் பிரதிபலிக்கின்றன. எரிந்த கட்சி உடல் மற்றும் பொருள் அழிந்தால் அனைத்தும் முடிவடைகிறது என்ற பொருள் முதல்வாத கருத்தை முன்வைக்க, எரியாத கட்சி கண்ணுக்கு புலப்படாத உணர்வுகள் மற்றும் சிந்தனைகள் நிலைத்தவை என கூறுகிறது. இருத்தலியல் நோக்கில் மரணமும் அழிவும் யதார்த்தமாக இருந்தாலும் மனித வாழ்வை இயக்குவது ஆசை மற்றும் அனுபவ தொடர்ச்சியே என புரிந்து கொள்ளப்படுகிறது. மேலும் எரிந்த கட்சி அதிகாரம், கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கத்திற்கு உட்படல் ஆகியவற்றை வலியுறுத்தும் நிலையில் எரியாத கட்சி ஆசை, சுதந்திரம் மற்றும் அதிகார எதிர்ப்பு நிலைப்பாடுகளை முன்வைக்கிறது. இவ்வாறாக காமன் கூத்தின் லாவணி வாத மரபு இருத்தலியல், மானுடவியல்
மற்றும் உளவியல் சிந்தனைகளை மக்கள் மொழியில் வெளிப்படுத்தும் ஒரு பண்பாட்டு தளமாக விளங்குகிறது. எரிந்த கட்சி எரியாத கட்சி வாதங்கள் கீழத்தேய தத்துவ மரபுகளுடன் தொடர்புபடுத்தி அணுகப்படுகின்றன. இதில் எரிந்த கட்சி உருவ வழிபாட்டை மறுத்து மன்மதன் சிவனால் எரிக்கப்பட்ட பின்னர் உருவமற்ற நிலையை அடைந்தான் என்பதை கூறுகிறது. ஆகவே உருவமற்ற ஒன்றுக்கு வழிபாடு சாத்தியமற்றது என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது. இவ்வாதம் பிரம்ம சமாஜம் முன்வைக்கும் இறைவன் உருவமற்றவன் என்ற ஏகத்துவ கொள்கையுடன் ஒத்திசைவாக காணப்படுகிறது. இந்நோக்கில் உருவ வழிபாட்டை மறுக்கும் தத்துவ நிலைப்பாடுகள் எரிந்த கட்சி வாதத்தில் பிரதிபலிக்கின்றன. எரிந்த கட்சி எரியாத கட்சி வாதங்களில் எரியாத கட்சி கருத்தியல் ஆரிய சமாஜத்தின் சிந்தனைகளுடன் தொடர்புபடுத்தி அணுகப்படுகிறது. வேதங்களை அடிப்படையாக கொண்டு உருவ வழிபாட்டை மறுக்கும் ஆரிய சமாஜம் பிரபஞ்ச இயக்கத்தின் அடிப்படை ஆற்றலும் ஆத்மாவின் அழியாத தன்மையும் முக்கியமானவை என வலியுறுத்துகிறது. இந்நோக்கில் மன்மதன் வெறும் உடலாக அல்லாது பிரபஞ்ச ஆசையின் குறியீடாக கருதப்படுகிறார். உருவம் அழிந்தாலும் அந்த ஆசை மற்றும் ஆற்றல் அனைத்துயிர்களிலும் தொடர்கிறது என்ற கருத்து எரியாத கட்சி வாதத்தில் வெளிப்படுகிறது. இதன் மூலம் காமன் கூத்து வாத மரபு தத்துவ ரீதியில் அழியாமை, பிரபஞ்ச நியதி மற்றும் அகவுணர்வு சார்ந்த சிந்தனைகளுடன் இணைந்ததாக விளங்குகிறது. எரிந்த கட்சி எரியாத கட்சி வாதங்கள் சைவ சித்தாந்தத்தின் மும்மல கோட்பாட்டுடன் தொடர்புபடுத்தி அணுகப்படுகின்றன. இதில் ஆணவம் என்பது அறிவை மறைத்து நான் எனும் அகந்தையை உருவாக்கும் மூலமாகவும், கன்மம் மனிதரின் நல்வினை தீவினை ஆகியவற்றின் விளைவுகளை நிர்ணயிக்கும் சக்தியாகவும், மாயை பிரபஞ்சம் உடல் மற்றும் பொருட்களின் தோற்றத்திற்கான அடிப்படை ஆற்றலாகவும் விளங்கப்படுகிறது. இவ்வாறான காமன் கூத்தின் வாத மரபுகள் இத்தத்துவ கருத்துக்களை மக்கள் மொழியில் வெளிப்படுத்தும் பண்பாட்டு வெளிப்பாடாக அமைகின்றன. இந்நோக்கில் எரிந்த கட்சி வாதம் மன்மதனின் அழிவை மும்மல கோட்பாட்டுடன் இணைத்து விளக்குகிறது. சிவன் மன்மதனை எரித்தது ஆன்மாக்களை ஆணவம், கன்மம், மாயை ஆகியவற்றிலிருந்து விடுவித்து முத்தியடைய செய்வதற்கான குறியீடாக கருதப்படுகிறது. இதில் ஆணவம் அகந்தையின் அடையாளமாகவும், கன்மம் செயல் விளைவுகளின் பிரதிபலிப்பாகவும், மாயை உலகியலின் தோற்றமாகவும் விளங்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் மன்மதனின் அழிவு ஆணவம் மற்றும் மாயையின் நீக்கத்தை குறிக்கும் தத்துவ குறியீடாக முன்வைக்கப்பட்டு மன்மதன் முற்றிலும் அழிந்தான் என்ற முடிவே எரிந்த கட்சி வாதத்தில் வலியுறுத்தப்படுகிறது. இந்நிலையில் எரிந்த கட்சி எரியாத கட்சி வாதங்களுக்கு எதிர்வாதமாக எரியாத கட்சி கருத்தியல் முக்கியத்துவம் பெறுகிறது. மும்மலங்கள் நீங்காத வரை மன்மதனின் அருவநிலை தொடர்கிறது என்பதே இக்கட்சியின் அடிப்படை வாதமாகும். மனிதர்களிடையே ஆணவம், கன்மம் மற்றும் மாயை தொடர்ந்திருப்பதை மன்மதனின் இருப்பை உறுதிப்படுத்துகிறது எனவும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். ஆசையே கன்மச் செயல்களுக்கு தூண்டுதலாக அமைகின்ற நிலையில் மன்மதன் அருவ வடிவில் உலகை இயக்கும் சக்தியாக தொடர்கிறான் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. சைவ சித்தாந்தத்தின் பதி, பசு, பாசம் என்னும் முப்பொருள் கோட்பாட்டுடன் இணைத்து இவ்வாதங்கள் விரிவுபடுத்தப்படுகின்றன. இவ்வாறாக காமன் கூத்து வெறும் நிகழ்த்துகை மரபாக இல்லாமல் வாழ்வியல் உண்மைகள், ஒழுக்க விழுமியங்கள் மற்றும் தத்துவ சிந்தனைகளை மக்கள் மொழியில் எடுத்துரைக்கும் பண்பாட்டு வெளிப்பாடாக விளங்குகிறது. இது சமூக ஒழுக்கம், மனித நடத்தை மற்றும் வாழ்வியல் நெறிமுறைகளை உணர்த்தும் ஒரு அறிவு புலமாகவும் செயல்படுகிறது. எனவே காமன் கூத்து ஒரு கலை வடிவமாக மட்டுமல்லாது
வாழ்வியலை வழிநடத்தும் தத்துவ பாடத்திட்டமாகவும் கருத வேண்டியது அவசியமாகும். நன்றி.